Yeah, this will continue. So last class நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்? Loops are loop instrument. Nested loops பார்க்கணும். Nested loop இன்னைக்கு பார்க்கணும்ல. So nested loop ஓட இது இன்னைக்கு பார்க்குறோம். நேற்று லூப்ஸ் வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். கேட்குது இல்லை? ஆன்லைன் பேட்ச்? எஸ் நோ? எஸ். ஓகே. சரி, இப்போ என்னன்னா லைக் நெஸ்டட் லூப்ஸ் பொறுத்த வரைக்கும் நெஸ்டட் இஃப்னு என்ன அர்த்தம்? இஃப்க்குள்ள இஃப் இல்லையா? அப்போ நெஸ்டட் லூப்னு என்ன அர்த்தம்? லூப்புக்குள்ள லூப், லூப் இன்சைட் அனதர் லூப், லூப் இன்சைட் அனதர் லூப். ஒரு லூப்புக்குள்ள இன்னொரு லூப் இருந்தால் அதுக்கு பேர் we will call it as a nested loop. அப்போ ஒரு லூப் அப்படின்றது ஒரு விஷயம் திரும்ப 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 எக்ஸிக்யூட் ஆகிறதுக்காக we are placing some codes inside the loop and it is executing till the condition gets false. கரெக்டா? ஸோ அப்போ அதே மாதிரி இப்போ ஒரு லூப்புக்குள்ள என்ன பண்ண போறோம்? நம்ம இன்னொரு லூப் ஐட்ரேட் பண்ண போறோம். ஸோ அவுட்டர் லூப்பும் ஐட்ரேட் ஆக போகிறது, பேரலாக இன்னொரு லூப்பும் ஐட்ரேட் ஆக போகுது. ஸோ அப்போ அந்த மாதிரி ஆகும்போது எப்படி ஒர்க் அவுட் ஆகும், எப்படி அது வெல் செய்யும், அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? சி ஃபார் எக்ஸாம்பிள் பிஃபோர் எக்ஸ்பிளைனிங் திஸ் நெஸ்டட் லூப் நான் இன்னும் ஒரு சில விஷயம் உங்களுக்கு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போகிறேன். நம்ம இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். Open Paint. Yes. What is that message actually? See, for example, நம்ம கிட்ட இப்போ வந்துட்டு ஒரு 3 cages இருக்குன்னு வைங்களேன். 3 cagesலயுமே 3 birds இருக்குன்னு வச்சுக்கோங்க. See, for example, இப்போ ஒவ்வொரு கைஸ் 1 minute அப்படியே லைன்ல இருங்க. நான் ஜூம் மட்டும் ரீஸ்டார்ட் பண்றேன். What? Okay, sure. Yeah, we'll continue. So அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 cages இருக்கு. ஒவ்வொரு கேஜ்லயும் 3 bird இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு பேர்டை எடுத்து ரிலீஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? ஒவ்வொரு பேர்டை எடுத்து ரிலீஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவீங்க? வாட் யூ கைஸ் வில் டு? ஒவ்வொரு பேர்ட் நான் பசில் எதுவும் கேட்கல, சும்மா சிம்பிளா தான் கேட்கறேன். 3 கேஜ் இருக்கு. ஒவ்வொரு கேஜ்லயும் we do have a 3 birds. Now we have to release one by one. What you guys will do? Exactly. So first என்ன பண்ணுவீங்க?
ஃபர்ஸ்ட் கேஜை ஓப்பன் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் கேஜ் என்ன பண்ணுவீங்க? ஓப்பன் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் பேர்டை ரிலீஸ் பண்ணுவீங்க, செகண்ட் பேர்டை ரிலீஸ் பண்ணுவீங்க, தேர்ட் பேர்டை ரிலீஸ் பண்ணுவீங்க. அடுத்து என்ன பண்ணுவீங்க? செகண்ட் கேஜ் ஓப்பன் பண்ணுவீங்க. This is open 2 and you guys will do the first release. This is release 1 and this is a second release, release 2 and this is a third release, release 3. கரெக்ட்டா? அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? ஸோ அதே போல் நான் என்ன பண்ண போகிறேன்? இப்போ தேர்ட் கேஜ் ஓப்பன் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் பேர்ட் ரிலீஸ் பண்ணுவோம், செகண்ட் பேர்ட் ரிலீஸ் பண்ணுவோம், தேர்ட் பேர்ட் ரிலீஸ் பண்ணுவோம். கரெக்டாக? இங்கே எத்தனை வேலையை நம்ம திரும்ப திரும்ப செஞ்சோம்? எத்தனை வேலையை நம்ம இங்கே திரும்ப திரும்ப செஞ்சோம்? அதான் எத்தனை வேலையை நம்ம திரும்ப திரும்ப செய்கிறோம்? ரிலீஸ் பண்ணுற வேலையை திரும்ப திரும்ப செய்கிறோம். அப்புறம் ஓப்பன் பண்ணுற ஒர்க்கை திரும்ப திரும்ப செய்கிறோம். கரெக்டாக? ஸோ டோர் ஓப்பன் பண்ணுறதை 3 டைம்ஸ் செஞ்சுருக்கீங்க. ஒவ்வொரு முறை டோர் ஓப்பன் பண்ணும் போது 3 டைம்ஸ் என்ன பண்ணுறீங்க? ரிலீஸ் பண்ணுறீங்க. ஒவ்வொரு முறை டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போகும்போது என்ன பண்ணுறீங்க? 3 டைம்ஸ் ரிலீஸ் பண்ணுறீங்க. அப்போ இந்த ரிலீஸ் பண்ணுறது 3 டைம்ஸ் செய்கிறீங்க. அப்போ இது ஒரு ஒர்க்கை ரிப்பீட்டடாக செஞ்சுட்டு இருக்கீங்க. கரெக்டாக? அப்போ ஓப்பன் பண்ணுறது ஒரு 3 டைம், உள்ளே போய் ஒவ்வொரு முறை ரிலீஸ் பண்ணுறது ஒரு 3 டைம்ஸ் செய்கிறீங்க. கரெக்டு தானே? ஸோ அப்போ 2 வேலையை திரும்ப திரும்ப நடக்குது. அப்போ ஒரு லூப்பில் 2த்தையும் ஹேண்டில் பண்ண முடியுமான்னு கிட்ட பண்ண முடியாது. What we need in the outer loop குள்ள இன்னொரு லூப். முதல்ல O1 பண்றீங்களா, ஓப்பன் 1 பண்றீங்களா, உள்ள போனா ரிலீஸ் 3 டைம். திரும்ப வெளியே வந்து ஓப்பன் 2, அப்புறம் உள்ள போனா ரிலீஸ் 3 டைம். அடுத்து ஓப்பன் 3, திரும்ப உள்ள போய் ரிலீஸ் 3. அப்போ வெளியே உள்ள அப்படி போயிட்டு வந்துட்டே இருக்கு. அப்போ ஒரு லூப்பு உள்ள ஒரு லூப், வெளியே ஒரு லூப்பு உள்ள ஒரு லூப், வெளியே ஒரு லூப் உள்ள ஒரு லூப். இப்போ அவுட்டர் இன்னர்னு ஜம்ப் ஆகி போயிட்டே இருக்கும். கரெக்டா? ஸோ இதுக்கு பேர் என்ன லூப் சார்னு கேட்டா நெஸ்டட் லூப். இதுக்கு பேர் என்ன?
நெஸ்டட் லூப். ஒரு லூப்புக்குள்ள நம்ம இன்னொரு லூப் எழுதுறோம், ஒரு லூப்புக்குள்ள இன்னொரு லூப் எழுதுறோம். இந்த மாதிரி எழுதுறது பேர் என்னது? நெஸ்டட் லூப். இப்போ ஓபன் பண்றது அவுட்டர் லூப் ஒன்று, உள்ள இன்னொரு லூப் ஒன்று. இப்போ இதே சினாரியோவை நீங்க இந்த டயக்ராம் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இதுக்கு நீங்க ஃபிட் பண்ணி பார்க்கலாம். யூ கேன் ஃபிட். இப்போ ஃபிட் பண்ணி பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் கேஜ், செகண்ட் கேஜ், தேர்ட் கேஜ், ஃபோர்த் கேஜ், ஃபிஃப்த் கேஜ். ஃபர்ஸ்ட் பேர்டு, செகண்ட் பேர்டு, தேர்ட் பேர்டு, ஃபோர்த் பேர்டு, ஃபிஃப்த் பேர்டு. ஒரு கேஜ்ல எத்தனை பேர்டு இருக்கு? 5 பேர்டு. அடுத்த கேஜ்ல 5 பேர்டு, தேர்ட் கேஜ் 5 பேர்டு, ஃபோர்த் கேஜ் 5 பேர்டு, ஃபிஃப்த் கேஜ் 5 பேர்டு. அப்போ வாட் இஸ் திஸ் பேட்டர்ன் சார்னு கேட்டா 5 ரோ 5 காலம். வாட் இஸ் திஸ் பேட்டர்ன்? 5 ரோ 5 காலம். வேற என்ன தெரியுது? இந்த அவுட்புட்ல பார்க்க வச்ச வேற என்ன தெரியுது? ரோ காலம் தவிர வேற என்ன தெரியுது? இதுல வேற என்ன நம்ம பண்றோம்? ஆமா, என்னத்தை ரிப்பீட் பண்றோம்? அது என்ன 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 வேல்யூ? ஒரு விஷயம் இங்க திரும்ப 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 நடக்குது, which is a ஸ்டார் ஸ்பேஸும் பிரிண்ட் ஆயிட்டே இருக்கு. திரும்ப திரும்ப ஸ்டார் ஸ்பேஸ் என்ன ஆயிட்டே இருக்கு? பிரிண்ட் ஆயிட்டே இருக்கு. அப்போ வாட் we are going to print in this program? நம்பரா, லெட்டரா? என்ன பிரிண்ட் பண்ண போறோம்? ஒரு ஸ்டார், ஒரு ஸ்பேஸ். அது மட்டும் திரும்ப 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 நடந்துட்டே இருக்கு. அப்போ வாட் we are going to print in this? ஒரு ஸ்டாரும் ஒரு ஸ்பேஸும். கரெக்டா? இங்க மொத்தம் எத்தனை ரோ இருக்கு? ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, ஃபிஃப்த் ரோ. 5 ரோஸ் இருக்கு. எத்தனை காலம் இருக்கு? 5 காலம் இருக்கு. 1 2 3 4 5. காலம் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப காலம்க்கு ஒரு ஒரு லூப்பும் ரோக்கு ஒரு லூப்பும் பண்ணணும். ஏன் சார்னா காலம் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, 5 வரைக்கும் போகுது. காலம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? சாரி, ரோ எங்க இருந்து போகுது? 1 ரோ, ரோ 1, ரோ 2, ரோ 3, ரோ 4, ரோ 5. அப்ப ரோ 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, 5 வரைக்கும் போகிறது. ஒன்னொன்னா இன்க்ரிமெண்ட் ஆயிட்டே போகுது. எப்படி போகுது? ஒன்னொன்னா ஸ்டார்ட் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 5 வரைக்கும் போயிட்டு ஒன்னொன்னா இன்க்ரிமெண்ட் ஆகுது. காலம் எப்படி சார் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் காலம். அப்போ காலம் கூட 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, 5 வரைக்கும் போகுது, ஒன்னொன்னா இன்க்ரிமெண்ட் ஆயிட்டே போகுது. முதல்ல ரோ 1க்கு உள்ள வந்துட்டா காலம் 1, காலம் 2, காலம் 3, காலம் 4, காலம் 5 பிரிண்ட் பண்ணணும். முதல்ல ரோ உள்ள வந்துட்டு காலம் 1 2 3 4 5 நடக்கணும். அப்போ ரோ அவுட்டர் லூப், காலம் இன்னர் லூப். கரெக்டா? முதல் ரோ உள்ள வந்துட்டீங்கன்னா 5 காலம் பிரிண்ட் ஆகணும். அப்போ முதல் கேஜ் உள்ள வந்துட்டீங்கன்னா 3 பேர்டு ரிலீஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ உள்ள வந்துட்டீங்கன்னா 5 ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும். மீன்ஸ் 5 காலம் பிரிண்ட் பண்ணணும். அப்போ ரோ அவுட்டர் காலம் ரோ வந்து அவுட்டர் லூப், காலம் இன்னர் லூப். ரோ அவுட்டர் லூப், காலம் இன்னர் லூப். கரெக்டா? இது தெளிவா புரியுதா? இது புரியுதா? இது புரியுதா எல்லாருக்கும்? ரோ அவுட்டர் லூப், காலம் இன்னர் லூப். இது புரிஞ்சிச்சா? ஆன்லைன் பேட்ச். Ubin? Yes, bro. Ramesh? Yes, bro. Yes, bro. Rajesh? Yeah. And one more answer. Who is that? Okay. So, அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? 5 ரோ எழுத போறோம், 5 காலம் எழுத போறோம். அப்போ அவுட்டர் லூப் ஒன்று, இன்னர் லூப் ஒன்று. அப்போ நான் முதல்ல ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு நான் என்ன பேர் வைக்கிறேன்னா, ரைட் கிளிக் ஹியர், கோ டு a new class. இந்த கிளாஸ்க்கு நான் என்ன பேர் வைக்கிறேன்? maybe nested loops demo. என்ன நோட்டேஷன்ல பேர் வச்சிருக்கேன்? இட்ஸ் a Pascal. வேரியபிள் எதுனா எடுக்க போறேன்னு கேட்டா எந்த வேரியபிள் நான் எடுக்க போறது இல்லை. பிகாஸ் நான் ஃபார் லூப் யூஸ் பண்ண போறேன். ஃபார் லூப்ல வேரியபிள் இனிஷியலைஸ் பண்றதுக்கு தனியா ஒரு போர்ஷன் இருக்கு, அங்க பண்ணிக்கலாம். சரியா? அப்ப டைரக்டா நான் யார் எழுதுறேன்? ஒரு கிளாஸ்க்குள்ள என்னென்ன வரலாம்? வேரியபிள் வரலாம், மெத்தட் வரலாம், மெயின் மெத்தட் வரணும், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும், மெத்தடை கால் பண்ணணும். இந்த முறை வேரியபிள் எதுவும் எழுத போறது இல்லை, ஏன்னா நான் 2 லூப்மே ஃபார் லூப் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ நான் ஃபார் லூப்ல போய்க்கிறேன். அங்க ஃபார் லூப்ல அங்கவே இனிஷியலைஸ் பண்றதுக்கு இடம் இருக்கு தனியா. இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம், கண்டிஷன் எழுதிக்கலாம், இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் அங்கேயே பண்ணிக்கலாம். ஃபார் லூப் பொறுத்தவரை வைல் வச்சு கூட எழுதலாம், உங்க விருப்பம் தான். நான் ஃபார் தான் ஈஸியான லூப்னு சொன்னேன். ஸோ அப்போ நான் ஃபார் யூஸ் பண்றேன். அப்போ மெத்தட் யூஸ் பண்றேன். பப்ளிக் வாய்டு, இதுக்கு என்ன பேர் வைக்கிறேன்னா ஸ்டார் பிரிண்ட் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிடுறேன். இது வேணா வைக்கலாம், நான் ஸ்டார் பிரிண்ட் வச்சிருக்கேன். மெயின் மெத்தட் சின்டாக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். என்னது? ஸ்ட்ரிங், ஸ்கொயர் பிராக்கெட், ஆர்க்ஸ். ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணணும், மெத்தட ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்றதுக்கு என்ன சின்டாக்ஸ்? கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் equal to yes, class name object name equal to new class name. So which is the next ஷார்ட்கட் சொல்லி தரேன். என்னன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு என்ன ஷார்ட்கட்னா நியூன் டைப் பண்ணணும். என்ன டைப் பண்ணணும்? நியூன் டைப் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ். என்ன டைப் பண்ணணும்? நியூன் டைப் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் அடிச்சா அந்த புரோட்டோடைப் வந்துடும்.
இதுல நீங்க அந்த டைப்ன்றது செலக்ட் ஆகிருக்கும். அந்த இடத்துல நீங்க கிளாஸ் நேம் டைப் பண்ணணும். நெஸ்டட் கண்ட்ரோல் ஸ்பேஸ் சர்ச்னா அதுவே வந்துடும். இங்கேயும் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா, இங்கேயும் வந்துடும் அதுவே. ஆப்ஜெக்ட் நேம் மட்டும் நீங்க மாத்திக்க வேண்டியது தான். நான் என்னன்னு வைக்கிறேன், ஏன்னா நான் கிளாஸோட ஃபர்ஸ்ட் பெரிய ஆப்ஜெக்டை வச்சு பழகிட்டேன். மெத்தடை கால் பண்ணணும். அதுக்கு என்ன சின்டாக்ஸ்? ஆப்ஜெக்ட் நேம் n, மெத்தட் நேம் வந்து ஸ்டார் பிரிண்ட். ஆப்ஜெக்ட் நேம் n, மெத்தட் நேம் வந்து ஸ்டார் பிரிண்ட். கரெக்டா? அடுத்தது ஸோ இப்போதைக்கு நம்ம ஒன்று மட்டும் ரொம்ப தெளிவாக இருக்கும். என்னது? ஒரு ஸ்டாரும் ஒரு ஸ்பேஸும் பிரிண்ட் பண்ணுறதுல we are very clear. கரெக்டாக தானே? அதுதான் நடக்க போகிறது தெரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த முறை நம்ம வெளியே லாஜிக் எழுதிட்டோம். 2 லூப் யூஸ் பண்ண போகிறதா. என்ன யூஸ் பண்ண போகிறதா? 2 லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று முதல்ல அவுட்டர் ஃபார் லூப் இஸ் ஃபார் ரோ, இன்னர் ஃபார் லூப் இஸ் ஃபார் காலம். இது அவுட்டர் லூப்பு, இது அவுட்டர் லூப்பு, இது உள்ள ஒரு இன்னர் லூப். ஓகேவா? அவுட்டர் லூப், இன்னர் லூப். அவுட்டர் லூப் யாருக்காக? ரோக்காக. இன்டீஜர் ரோன்னு ஒரு வேரியபிள் எடுக்கிறேன். எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும்? ரோ 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். எது வரைக்கும் போகணும்? 5 வரைக்கும் போகணும். இன்க்ரிமெண்ட் ஆயிட்டு போகணும். காலம், காலம்னு ஒரு இது இன்டீஜர். காலம் ஈக்குவல் டு 1, காலம் ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5, காலம் ஷுட் பி இன்க்ரிமெண்டட் எவ்ரி டைம். உள்ளார வந்தா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல ஸ்டார் ஸ்பேஸ். பிரிண்ட்ல என்ன பிரிண்ட் பண்றோம்? ஸ்டாரும் ஸ்பேஸும் பிரிண்ட் பண்றோம். கரெக்டா? கரெக்டா? ஃபைன். புரிஞ்சுச்சா? ஒவ்வொரு காலம்ல ஒரு ரோ 1ன்னு உள்ள வந்துட்டா காலம் 1ல இருந்து 5 வரைக்கும் என்ன பிரிண்ட் ஆகணும்? ஸ்டார் ஸ்பேஸ், ஸ்டார் ஸ்பேஸ், ஸ்டார் ஸ்பேஸ், ஸ்டார் ஸ்பேஸ், ஸ்டார் ஸ்பேஸ் 5 முறை பிரிண்ட் ஆகும். கரெக்டா? ஸோ அப்போ கண்ட்ரோல் F11 அடிச்சா என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்க. என்ன அவுட்புட் வந்திருக்கு? இந்த அவுட்புட் வந்திருக்கு. என்ன அவுட்புட் வந்திருக்கு? இதுவா நம்ம எதிர்பார்த்த அவுட்புட்? இஸ் தட் த ஒன் வி எக்ஸ்பெக்டட்? நோ, இது இல்லை. ஆனா அவுட்புட் நம்ம கரெக்டா எழுதியிருக்கோம்னா எழுதியிருக்கோம். ஒரு 50% கரெக்டா எழுதியிருக்கோம். ஒரு 50% என்ன பண்ணியிருக்கோம்? கரெக்டா எழுதியிருக்கோம். எது வச்சு சார் சொல்றீங்கன்னா இங்க பாருங்க, 5 ஸ்டார் ஆச்சா? டெலிட். இது ஒரு 5 ஸ்டார், மொத்தம் 10 ஸ்டார். இது ஒரு 5 ஸ்டார் 15, இது ஒரு 5 20, இது ஒரு 5 25. அப்போ ஒரு 25 ஸ்டார் நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 50% அவுட்புட் வந்திருக்கு. ஆனா நாம எதிர்பார்த்த பேட்டர்ன்ல அது பிரிண்ட் ஆகல. அப்போ சம்திங் வி மிஸ்ட். அது என்னன்றதை நம்ம அனலைஸ் பண்ணணும். அப்போ ப்ரோக்ராம் போயிட்டு நீங்களே அந்த அவுட்புட் எப்படி வரும்ன்றதை அனலைஸ் பண்ணுங்க. இப்போ என்ன அவுட்புட் ஏன் இந்த மாதிரி வந்துச்சுன்னு அனலைஸ் பண்ணுங்களே கண்டுபிடிச்சிடலாம் எங்க தப்பு நடக்குதுன்னு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? ரோவையும் காலமையும் நோட்டீஸ் பண்ண போறோம். இந்த ஒரு ப்ரோக்ராம் புரிஞ்சிருச்சுன்னா கீழே இருக்கிற எல்லா ப்ரோக்ராமும் அசால்ட்டா எழுதிடலாம். இந்த ஒரு ப்ரோக்ராம் புரிஞ்சுட்டா கீழே இருக்கிற எல்லா ப்ரோக்ராமும் ஈஸியா எழுதிடலாம். அப்போ முதல்ல ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன். ஒரு 7 மாதிரி ஒர்க் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் ரோ என்ன இனிஷியலேட் ஆகும்? என்ன இனிஷியலேட் ஆகும்? ரோ எப்படி இனிஷியலேட் ஆகும்? 1 இனிஷியலேட் ஆகும். ரோ என்ன இனிஷியலேட் ஆகுது? 1. கண்டிஷன் ட்ரூவா? ஆன்லைன் பேட்ச் ட்ரூவா? எஸ் நோ? எஸ். ட்ரூனா என்ன நடக்கும்? உள்ள வந்துரும். உள்ள வந்தா யார் இருக்கிறது? இன்னொரு ஃபார் லூப். அப்ப காலம் என்ன இனிஷியலேட் ஆகும்? 1 இனிஷியலேட் ஆகும். உங்களுக்காக நான் பக்கத்துல இங்க நோட் பண்ணிட்டே வரேன். காலம் வந்து 1 இனிஷியலேட் ஆகும். கண்டிஷன் ட்ரூவா? ட்ரூ. ட்ரூனா என்ன நடக்கும்? உள்ள வந்துரும். உள்ள வந்துட்டு ஒரு புது லைன்ல ஒரு ஸ்டாரும் ஒரு ஸ்பேஸும் பிரிண்ட் ஆகும். என்ன நடக்கும்? ஒரு ஸ்டாரும் ஒரு ஸ்பேஸும் பிரிண்ட் ஆகும். இப்படிதான் நடந்திருக்கும். வெளியே போயிடுமா? இப்போ வெளியே போயிடுமா? போகாது. ஏன்னா இன்னும் கண்டிஷன் ஃபெயில் ஆகல. அப்ப வெளியே விடாது. அது அப்ப என்ன பண்ணும்? எடுத்துட்டு போய் பேக் டு ரெஜிஸ்டர் நிறுத்திடும். அப்ப காலம் என்னவா இன்க்ரிமெண்ட் ஆகும்? 2 இன்க்ரிமெண்ட் ஆகும். இந்த கண்டிஷன் ட்ரூவா? ட்ரூ. ட்ரூனா உள்ள வரும். உள்ள வந்து ஒரு புது லைன்ல இந்த எல்லனோட மீனிங் என்ன? நியூ லைன். இந்த நியூ எல்லனோட மீனிங் என்ன? நெக்ஸ்ட் லைன் மீன்ஸ் நியூ லைன். ஒரு புது லைனுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டார் ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும். அப்ப கண்ட்ரோல் இப்ப எங்க பிளிங்க் ஆயிட்டு இருக்கு? ஃபர்ஸ்ட் லைன்ல தான் பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. அது எங்க வரும்? நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து ஸ்டார் ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும். இப்ப தெரியுறதா தப்பு எங்க நடக்குதுன்னு? எங்க நடக்குது தப்பு? எங்க நடக்குது? பிரிண்ட் லைன். எல்என்ல தப்பு நடக்குது. பிரிண்ட் ஒரு நியூ லைன்ல பண்றது தப்பு. நம்ம அடுத்தடுத்து இதுல பிரிண்ட் பண்ணணும். ஒரே லைன்ல எல்லாம் ஸ்டார் போறது. சோ அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கணும்? எல்என் எடுத்துட்டு பிரிண்ட் பண்ணிருக்கோம். கரெக்டா? சோ இப்போ அவுட்புட் எக்ஸிக்யூட் பண்றேன். லுக் அட் தி அவுட்புட். கிட்டத்தட்ட ஒரு 75% அவுட்புட் கிடைச்சிருக்கு. இப்பவும் அதே 25 ஸ்டார் தான் பிரிண்ட் ஆயிருக்குது. ஆனா இப்போ எப்படி பிரிண்ட் ஆயிருக்கு? வெர்டிகலா ஒரே லைன்ல பிரிண்ட் ஆயிருக்கு. கரெக்டா? பிகாஸ் we are not using print ln, we are using print. printன்னு கொடுத்தா எல்லாம் ஒரு லைன்ல பிரிண்ட் ஆயிரும். அப்ப இதுதான் நாம எதிர்பார்க்குற அவுட்புட்டான்னு கேட்டா கிடையாது. ஆனா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஸ்டெப் நம்ம ஃபார்வர்டா போயிட்டோம்.
கரெக்டா? இப்போ என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், இந்த 5 ஸ்டார் பிரிண்ட் ஆனதும் கண்ட்ரோல் எங்க வந்திருக்கணும்? அடுத்த லைனுக்கு வந்திருக்கணும். கண்ட்ரோல் எங்க வந்திருக்கணும்? அடுத்த லைனுக்கு வந்திருக்கணும், நெக்ஸ்ட் லைனுக்கு வந்திருக்கணும். 1 2 3 4 5 ஒரு 5 ஸ்டார் பிரிண்ட் ஆனதோ கண்ட்ரோல் எங்க வந்திருக்கணும்? அடுத்த லைனுக்கு கொண்டு வந்திருக்கணும். அடுத்த 5 ஸ்டார் பிரிண்ட் ஆனதோ கண்ட்ரோல் அடுத்த லைனுக்கு வந்திருக்கணும். அடுத்த 5 ஸ்டார் பிரிண்ட் ஆயிட்டு கண்ட்ரோல் அடுத்த லைனுக்கு வந்திருக்கணும். அப்போ ஒவ்வொரு முறையும் 5 ஸ்டார் பிரிண்ட் ஆயிட்டு கண்ட்ரோலை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணும்? அடுத்த லைனுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கணும். அதை நம்ம செஞ்சிருக்கோமான்னு கேட்டா செய்யாம விட்டுருக்கோம். அதனாலதான் அது ஒரு லைன்லயே போயிட்டு இருக்கு. சரியா? சோ அப்படி செஞ்சிருந்தோம்னா நமக்கு 100% அவுட்புட் கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? சோ அப்ப அது எப்படி சார் செய்யறதுன்னா, சி ரோ 1 கண்டிஷன் ட்ரூ, கண்டிஷன் ட்ரூனா உள்ள வரும். உள்ள வந்தா காலம் வேல்யூ என்னது? காலம் வேல்யூ என்னவா அசைன் ஆகும்? 1. கண்டிஷன் ட்ரூவா? ட்ரூ. ட்ரூனா உள்ள வரும். உள்ள வந்தா யார் இருக்கிறது? ஸ்டார் ஸ்பேஸ். உள்ள வந்தா யார் இருக்கிறது? ஸ்டார் ஸ்பேஸ். அடுத்து வெளியே போயிடுமா? போகாது. என்ன நடக்கும்? பேக்டோர் என்ட்ரி கொடுக்கும். காலம் வேல்யூ 2 மாறும். மறுபடியும் கண்டிஷன் ட்ரூ. அப்போ உள்ள வந்துருமா? இப்போ வந்து ஸ்டார் ஸ்பேஸ் எங்க பிரிண்ட் ஆகும்? அதே லைன்ல இப்ப கண்ட்ரோல் எங்க இருக்கோ அங்கேயே பிரிண்ட் ஆகும். அப்போ ஒரு ஸ்டார் ஒரு ஸ்பேஸ். அடுத்தது காலம் வேல்யூ 3, மறுபடியும் கண்டிஷன் ட்ரூ ஆகும். மறுபடியும் உள்ள வந்து என்ன நடக்கும்? ஸ்டார் ஸ்பேஸ். வெளியே போயிடுமா? போகாது. ஏன்னா இன்னும் கண்டிஷன் ஃபெயில் ஆகல. அப்போ மறுபடியும் பேக்டோர் என்ட்ரி, காலம் வேல்யூ என்னவா மாறும்? 4 மாறும். அப்போ கண்டிஷன் மறுபடியும் ட்ரூ, ஒரு ஸ்டார் ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும். வெளியே போயிடுமா? போகாது. அப்ப என்ன பண்ணும்? 5 கண்டிஷன் ட்ரூ. ட்ரூனா உள்ள வந்து மறுபடியும் ஒரு ஸ்டார் ஸ்பேஸ். அடுத்து காலம் வேல்யூ 6. கரெக்டா? கண்டிஷன் ஃபால்ஸ். ஃபால்ஸ் ஆனா இந்த லூப் விட்டு வெளியே வரும். இந்த லூப் விட்டு என்ன பண்ணிடும்? வெளியே வந்துடும். ஒரு 5 ஸ்டார் பிரிண்ட் ஆனதை நான் என்ன சொன்னேன்? ஒரு 5 ஸ்டார் பிரிண்ட் ஆனதை கண்ட்ரோல் எங்க எடுத்துட்டு வந்து விடணும்னு சொன்னேன்? நெக்ஸ்ட் லைன். இப்போ 5 ஸ்டார் பிரிண்ட் ஆயிடுச்சுல, அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கணும்? கண்ட்ரோல அடுத்த லைனுக்கு கொண்டு வந்திருக்கணும். கண்ட்ரோல் அடுத்த லைனுக்கு கொண்டு வரதுக்கு என்ன சின்டாக்ஸ்? ln. நெக்ஸ்ட் லைன் கொண்டு வரதுக்கு யார் இருப்பாங்க? ln. ln system dot out dot print ln கொடுத்தீங்கன்னா அடுத்த லைனுக்கு வந்துடும். கரெக்ட் தானே? system dot out dot print ln கொடுத்தா அடுத்த லைனுக்கு வந்துடும். எதுவும் பிரிண்ட் பண்ணாம விட்டுருங்க. system dot out dot print ln போட்டீங்கன்னா என்ன நடக்கும்? அடுத்த லைனுக்கு வரும். என்ன பிரிண்ட் பண்ண சொல்றேன்? என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன்? எதையும் பிரிண்ட் பண்ண வேணாம்னு சொன்னா அப்ப அப்படியே நெக்ஸ்ட் லைன் அப்படி சொல்லல. அப்ப கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்கா அடுத்த லைனுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். கரெக்டா? கரெக்டா? அவ்வளவுதான். முடிஞ்சு. கண்ட்ரோல் F11 அடிச்சீங்கன்னா 100% அவுட் வந்துருச்சா? வந்துருச்சா? தட்ஸ் இட். இப்போ என்ன நடந்திருக்கும்னு சொல்லட்டுமா? ஸோ இப்போ இந்த காலம் வேல்யூ 6 மாறிச்சு, கண்டிஷன் ஃபெயில் ஆச்சு. ஃபெயில் ஆனால் வெளியே வந்தது. வெளியே வந்தது யார் இருந்தது? பிரிண்ட் ln. பிரிண்ட் ln என்ன பண்ணுச்சு? கண்ட்ரோலை அடுத்த லைனுக்கு எடுத்துட்டு வந்துச்சு. அடுத்து வெளியே போயிடுமா? இது அடுத்து இங்க வந்திருக்கும். வெளியே போயிடுமா? போகாது. ஏன்னா இன்னும் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகவே இல்லை. அப்ப இந்த லூப் இன்னும் வெளியே விடாது. அப்ப என்ன பண்ணும்? பேக்டோர்ல கொண்டு போய் நிறுத்திடும். கரெக்ட் தானே? அப்ப ரோ வேல்யூ என்னவா மாறிடும்? என்னவா மாறும்? என்னவா மாறும்? ஆன்லைன் பேட்ச் 2 now. இப்ப சொல்லுங்க, கண்டிஷன் ட்ரூவா? ட்ரூவா? ட்ரூ. அப்ப உள்ள வரும். உள்ள வந்தா யார் இருக்கிறது? ஃபார். அப்போ காலம் வேல்யூ என்ன அசைன் ஆகும்? மறுபடியும் 1 அசைன் ஆகும். கண்டிஷன் ட்ரூவா? ட்ரூ. ட்ரூனா உள்ள வந்துரும். உள்ள வந்தா யார் இருக்கிறது? ஸ்டார் ஸ்பேஸ். அப்போ கண்ட்ரோல் இப்ப எங்க இருக்கோ அங்க இருந்து ஒரு ஸ்டார் ஸ்பேஸ் இப்ப எங்க இருக்கு? நெக்ஸ்ட் லைன்ல இருக்கு. அப்போ ஸ்டார் ஸ்பேஸ் நெக்ஸ்ட் லைன் வந்து பிரிண்ட் ஆகுது. வெளியே போயிடுமா? போகவே போகாது. அடுத்து காலம் 2 கண்டிஷன் ட்ரூ. உள்ள வந்தா எஸ் ஸ்டார் ஸ்பேஸ். அடுத்து காலம் வேல்யூ 3 கண்டிஷன் ட்ரூ, ஒரு ஸ்டார் ஸ்பேஸ். அடுத்து காலம் வேல்யூ 4 கண்டிஷன் ட்ரூ, ஸ்டார் ஸ்பேஸ். அடுத்து காலம் வேல்யூ 5 கண்டிஷன் மறுபடியும் ட்ரூ, ஒரு ஸ்டார் ஸ்பேஸ். அடுத்து காலம் வேல்யூ 6 கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ வெளியே வரும். வெளியே வந்தா யார் இருக்கிறது? நெக்ஸ்ட் லைன். அப்ப என்ன பண்ண? கண்ட்ரோல் அடுத்த லைன் கூட்டு வந்து சைலண்ட் நிறுத்தும். இப்ப வெளியே போயிடுமான்னு கேட்டா வெளியே போகாது. ஏன்னா இன்னும் ரோ ஃபெயிலே ஆகல. அப்ப என்ன ஆகும்? இது 3 ஆகும். மறுபடியும் கண்டிஷன் ட்ரூ. ஸோ மறுபடியும் ரோ காலம் வேல்யூ என்ன அசைன் ஆகும்? 1. மறுபடியும் கண்டிஷன் ட்ரூ. ட்ரூனா உள்ள வந்து ஸ்டார் ஸ்பேஸ். எங்க இருந்து? இங்க இருந்து. அடுத்து வெளியே போயிடுமா? போகாது. பேக்டோர் என்ட்ரி. காலம் வேல்யூ என்னவா மாறும்? 2 மாறும்.
அப்புறம் 3 மாறும், அப்புறம் 4 மாறும், அப்புறம் 5 மாறும். அப்போ 4 முறையும் கண்டிஷன் ட்ரூ ஆகி 4 முறை நமக்கு என்ன கிடைக்கும்? ஸ்டார் ஸ்டார் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். அடுத்தது காலம் வேல்யூ 6 மாறும், கண்டிஷன் ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா எங்க போகும்? வெளியே வந்து அடுத்த லைனுக்கு வரும், இங்க வந்திருக்கும். இது வெளியே போயிடுமானா போகாது, இன்னும் கண்டிஷன் ஃபெயில் ஆகலாம். அப்போ ரோ வேல்யூ என்னவா இன்க்ரிமெண்ட் ஆகும்? 4 ஆயிடும். மறுபடியும் கண்டிஷன் ட்ரூ. அப்போ உள்ள வந்தா மறுபடியும் காலம் வந்து 1 ஆகும், 1 2 ஆகும், 2 3 ஆகும், 3 4 ஆகும், 4 5 ஆகும். அப்போ 5 ஸ்டார்ஸ் கண்டிஷன் ட்ரூ ஆகி பிரிண்ட் ஆகும். சேம் அடுத்து காலம் வேல்யூ 6 ஆகி கண்டிஷன் ஃபெயில் ஆகிட்டு வெளியே போகும். வெளியே இருக்கிறது அடுத்த லைன். வெளியே போயிடுமானா போகாது, ரோ வேல்யூ 5 மாறும், 5th ரோ. அப்போ கண்டிஷன் ட்ரூ தான். உள்ள வந்தா 5 ஸ்டார் பிரிண்ட் ஆகுறது ஷார்ட். 5 ஸ்டார் பிரிண்ட் ஆகும் தானே? 1 2 3 4 5. அடுத்த காலம் மறுபடியும் 6 ஆகும், கண்டிஷன் ஃபெயில். வெளியே போனா புது லைன். இப்போ அடுத்த லைனுக்கு வரணும். இது வெளியே போயிடுமானா போகாது, ஏன்னா இன்னும் கண்டிஷன் ஃபெயில் ஆகல. அப்போ ரோ என்னவா மாறும்? 6. இப்போ சொல்லுங்க கண்டிஷன் ஃபெயிலா? இப்போ ஃபெயில். அப்போ அப்படியே வெளியே போயிடும். இப்போ வெளியே போன அவுட்புட் நமக்கு என்ன தெரியும்? இந்த ஸ்கொயர் தான் தெரியும். கரெக்டா? தட்ஸ் இட். அதனால தான் நமக்கு அந்த அவுட்புட் கிடைச்சிச்சு. புரிஞ்சா? இது எல்லாருக்கும் புரிஞ்சா? கிளியர் தான்? ஏன்னா இந்த ஒரு ப்ரோக்ராம் புரியலன்னா கீழே இருக்க எந்த ப்ரோக்ராமும் புரியாது. இப்போ நான் சொல்லிடுறேன். அதே ஃபார் வச்சு எழுதுறது. ஏன்னா while do எல்லாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க for each. மேலையா? இது ஓபன் பண்றதா இருந்தா நம்ம செமிகோலன் கீழ போட்டுறோம்.
எங்க ஃபார் லூப் ஃபர்ஸ்ட் சைடுல இன்டு கண்ட்ரோல் ஈக்குவல் டு 1 இருக்குல்ல ஆமா அதுல கடைசி நம்ம செமிகோலன் வச்சு க்ளோஸ் இங்க க்ளோஸ் பண்ணுவோம் இங்க க்ளோஸ் பண்ண மாட்டோம் ஃபார் லூப்ல கடைசி செமிகாலன் போட மாட்டோம் சின்டாக்ஸ் பாருங்க போட மாட்டோம் எங்கேயுமே போட மாட்டோம் சரி ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நம்ம சின்டாக்ஸ்ல என்ன யூஸ் பண்றோமோ அதான் நம்ம இங்க யூஸ் பண்ணுவோம் இப்போ சின்டாக்ஸ்ல வச்சிருக்கேனான்னு பாருங்க சின்டாக்ஸ்ல வச்சிருக்கேன்னா இல்லை அப்போ வைக்கக்கூடாதுன்னு அர்த்தம் சரியா உள்ள ஸ்டேட்மெண்ட்டை தான் க்ளோஸ் பண்ணணும் இந்த க்ளோசிங்கை பற்றி நீங்கள் உங்களுக்கு யாருன்னா டவுட் இருக்கு க்ளோஸ் பண்ணுறது எப்போ செமிகாலன் போடுறது எப்போ போடக்கூடாது அப்படின்லாம் டவுட் இருக்குது அப்படின்னா எப்பெல்லாம் ஒன்றுத்துக்கு ஓப்பன் பிரைசிஸ் வருதோ அப்பெல்லாம் அதுக்கு முன்னாடி செமிகாலன் வராது என்னது ஓப்பன் பிரைசிஸ் க்ளோஸ் பிரைசிஸ் இருக்கிற எதுக்கும் என்ன வராது செமிகாலன் வராது ஏன்னா இந்த க்ளோஸ் பிரைசிஸே ஒரு எண்டை குறிக்கிறது தான் செமிகாலன் யாரை குறிக்குது ஒரு எண்டை குறிக்குது செமிகாலன் எதுக்காக ஒரு எண்டுக்காக க்ளோஸ் பிரைசிஸ் எதுக்காக ஒரு எண்டுக்காக கரெக்டா ஸோ அப்போ எங்கெல்லாம் க்ளோஸ் பிரைசிஸ் வந்துருச்சோ அங்கெல்லாம் செமிகாலன் போட வேண்டிய அவசியம் கிடையாது இது வந்து யாருக்கான க்ளோஸ் பிரைசிஸ் பாருங்க டூக்கு தான் வைலுக்கு கிடையாது கரெக்டா வைல் வந்து தனி அடுத்த லைன் இது கரெக்டா அதுதான் பக்கத்துல எழுதியிருக்கு இப்போ இது இங்க ஓப்பன் ஆச்சு இங்க க்ளோஸ் ஆச்சு இப்போ டூக்கு செமிகாலன் போட்டிருக்குன்னா போட மாட்டேன் ஏன்னா அது ஓப்பன் பண்ணி ஒரு இடத்துல க்ளோஸ் ஆகுது மெத்தடுக்கு செமிகாலன் போடுவோன்னா மெத்தடுக்கு சின்டாக்ஸ் சொன்னேனே அப்போ மெத்தடுக்கு எப்பயாவது செமிகாலன் போட்டிருக்கேன்னா போட்டதில்லை ஏன்னா அது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் ஆகுது எதெல்லாம் ஒரு ஓப்பன் பிரைசிஸ்க்கு வருதோ ஃபாலோ பண்ணி அதுக்கு முன்னாடி என்ன போடக்கூடாது செமிகாலன் போடக்கூடாது கிளாஸ்க்கு எதனா போட்டிருக்கோமா போட மாட்டோம் ஏன்னா ஓப்பன் பிரைசிஸ் க்ளோஸ் பிரைசிஸ் இருக்கு அது கடைசியா பண்ணி காமிக்கிறேன் சொல்றேன் சரி அடுத்து போலாமா நம்ம செகண்ட் டயக்ராம் பாருங்க இந்த டயக்ராம் கவனிங்க இப்ப இனிமே இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் பார்த்தாலே சொல்லிடுவீங்க கரெக்ட் தானே இதுல என்னெல்லாம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் இந்த அவுட்புட்ல என்னெல்லாம் தெரியுது உங்களுக்கு இந்த அவுட்புட் பார்த்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் சொல்லுங்க அதை அப்படியே கூட மாத்திடலாம் இந்த அவுட்புட் பார்த்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் தோணும் என்னமா ஸ்டார் அண்ட் ஸ்பேஸ் ஸ்டார் அண்ட் ஸ்பேஸ் குட் நம்ம என்ன இங்க பிரிண்ட் பண்றோம் ஸ்டார் அண்ட் ஸ்பேஸ் பிரிண்ட் பண்றோம் அப்புறம் வேற என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் ரோக்கு 5 ரோவா அது எப்படி மொத்தமா 5 ரோ மொத்தமா எத்தனை ரோ இல்ல 5 ரோ இருக்கு 5 காலம் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோ ஃபோர்த் ரோ ஃபிஃப்த் ரோ ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் தேர்ட் காலம் ஃபோர்த் காலம் ஃபிஃப்த் காலம் அப்போ 5 ரோ இருக்கு 5 காலம் இருக்கு அப்புறம் டெஃபினட்டா we are printing ஸ்டார் ஸ்பேஸ் சரிங்க சார் ஸ்டார் ஸ்பேஸ் மட்டும் தான் பிரிண்ட் பண்றோமா என்ன ஸ்டார் ஸ்பேஸ் மட்டும் தான் பிரிண்ட் பண்றோமா என்ன ஸ்பேஸும் பிரிண்ட் பண்றோம் இங்க ஸ்டார் ஸ்பேஸ் இருக்கா அடுத்த காலம்ல என்ன இருக்கு ஸ்பேஸ் இருக்கு அதுக்கு அடுத்த காலம்ல என்ன இருக்கு ஸ்பேஸ் அதுக்கு அடுத்த காலம்ல ஸ்பேஸ் அதுக்கு அடுத்து ஸ்டார் ஸ்பேஸ் சோ அப்போ நம்ம ஸ்டார் ஸ்பேஸ் மாத்திரம் பிரிண்ட் பண்ணல சில இடத்துல ஸ்டார் ஸ்பேஸ் சில இடத்துல we are printing ஸ்பேஸ் இல்ல அப்புறம் வேற டெஃபினட்டா ஒரு ரோ முடிஞ்சதும் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் லைன் வர்றதுக்காக சிஸ்டம் டாட் அவுட் டாட் println ஓகே அப்புறம் அவ்வளவுதான் கரெக்டா கிட்டத்தட்ட போன ப்ரோக்ராம் அப்படியே எழுத வேண்டியதுதான் அப்ப இந்த ப்ரோக்ராம் அப்படியே வச்சுக்க வேண்டியதுதான் இது கரெக்ட் தானே இப்போ கண்ட்ரோல் F11 அடிச்சா இதே அவுட்புட் வரும் அப்போ 5 ரோ வந்துருச்சு 5 காலம் வந்தாச்சு கரெக்டா ஸ்டார் ஸ்பேஸ்க்கு பதில் இங்க எல்லா இடத்துலயும் ஸ்டார் ஸ்பேஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு ஆனா இப்போ உங்களுக்கு என்ன தேவைப்படுது சில இடத்துல ஸ்டார் ஸ்பேஸ் சில இடத்துல ஸ்பேஸ் அப்ப வெறும் ஸ்டார் ஸ்பேஸ் மாத்திரம் நம்ம பிரிண்ட் பண்ணல நாம என்னையும் பிரிண்ட் பண்றோம் ஸ்பேஸையும் நம்ம பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கோம் கரெக்டா அப்புறம் எங்க ஸ்டார் வரணும் எங்க ஸ்பேஸ் வரணும் whenever we have two option சில இடத்துல ஸ்டார் சில இடத்துல ஸ்பேஸ்
அப்ப சில கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆன ஸ்டார் வரணும், சாட்டிஸ்ஃபை ஆகலனா ஸ்பேஸ் வரணும். அப்ப whenever we have a two option, what we should use? If else. என்ன யூஸ் பண்ணணும்? If else. If else. சரியா? If எப்பெல்லாம் ஸ்டார் வரணும் அதை சொல்லுங்க. ஸ்பேஸை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. எல்ஸ்ல போட்டீங்கல்ல, எங்க ஸ்டார் வரணும்னு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போதும், மீதி எல்லா இடத்துல ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும்? ஸ்பேஸ் வந்துடும். அப்ப ஸ்டார் வர இடம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எங்கெல்லாம் ஸ்டார் வரணும்? ஃபர்ஸ்ட் ரோ, ஃபர்ஸ்ட் ரோல ஸ்டார் வரணும். ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா ஸ்டார் வரணும். அப்புறம் ஃபர்ஸ்ட் காலம் ஃபிஃப்த் காலம் ஸ்டார் வரணும். குட். அப்புறம் ஃபிஃப்த் ரோ ஸ்டார் வரணும். எங்கெங்கெல்லாம் ஸ்டார் வரணும்? ஃபர்ஸ்ட் ரோ ஃபிஃப்த் ரோல ஸ்டார் வரணும். ஃபர்ஸ்ட் காலம் ஃபிஃப்த் காலம்ல ஸ்டார் வரணும். மற்ற எல்லா இடத்துலயும் ஸ்பேஸ் வரணும். அப்போ கண்டிஷன் எழுதுற கவனிங்க. ரோ 1ல ஸ்டார் வரணும், ரோ 5ல ஸ்டார் வரணும், காலம் 1ல ஸ்டார் வரலாம், இல்லாட்டி காலம் 5 இருந்தாலும் ஸ்டார் வரலாம். ரோ 1 இருந்தாலும் ஸ்டார் வரலாம், ஆர் ரோ 5 இருந்தாலும் ஸ்டார் வரலாம், ஆர் ரோ காலம் 1 இருந்தா ஸ்டார் வரலாம், ஆர் காலம் 5 இருந்தா ஸ்டார் வரலாம். மற்ற எல்லா இடத்துல எங்க வரணும்? ஸ்பேஸ் வரணும். கரெக்டா? கரெக்டா? அப்ப கண்ட்ரோல் F11 அடிச்சா என்ன அவுட்புட் வருது? 100% அவுட்புட் வருது. கரெக்டா? போன முறை நம்ம ஸ்ட்ரகிளா எழுதணும், இந்த முறை கரெக்டா அனலைஸ் பண்ணிட்டு கொண்டு வந்து எழுதணும். கரெக்டா? கிளியரா? ஆன்லைன் பேட்ச் புரிஞ்சுதா இது எப்படின்னு? சரி, இது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு திரும்ப சொல்றேன். இப்போ இது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு திரும்ப அந்த லாஜிக் சொல்லித்தரேன். இது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்றேன், கேளுங்க. ஸோ இதை வந்து நீங்க சொன்னதான் எடுத்துட்டு வந்து நான் எழுதினேன். நீங்க சொன்னதான் எடுத்துட்டு வந்து நான் எழுதினேன். நீங்க தான் சொன்னீங்க ரோ 1 ஃபுல்லா ஸ்டார் இருக்கு, ரோ 5 ஃபுல்லா ஸ்டார் இருக்கு, காலம் 1 ஃபுல்லா ஸ்டார் இருக்கு, காலம் 5 ஃபுல்லா ஸ்டார் இருக்கு. நீங்க தான் சொன்னீங்க. மற்ற எல்லா இடத்துலயும் ஸ்பேஸ் இருக்கு. அதை தான் நான் இங்க லாஜிக்கா எழுதினேன். இது 4 இருந்தா ஸ்டாரு, இல்லைன்னா ஸ்பேஸ்ன்னு சொன்னேன். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றத சொல்றேன், கேளுங்க. முதல்ல ஃபார் லூப் பார்த்ததோ அது எப்படி வேலை செய்யும்? ரோ வந்து 1 இனிஷியேட் ஆகும். கண்டிஷன் ட்ரூவா? ட்ரூனா உள்ள வரும். அப்ப உள்ள வந்தா யார் இருக்கிறது? காலம் 1. காலம் 1 கண்டிஷன் ட்ரூவா? ட்ரூனா உள்ள வரும். உள்ள வந்தா இந்த கண்டிஷன் ட்ரூவா? ட்ரூ. ரோ 1? ஆமா, ரோ 1 தான். இந்த ஆர் ஆபரேட்டர் எப்படி வேலை செய்யும் சொல்லியிருக்கேன்? ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலே ட்ரூ, எதனா ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலே ட்ரூ கொடுத்துரும். இப்ப சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷனே ட்ரூவா இருக்கு, மீதெல்லாம் செக் பண்ண போறீங்களா என்ன? செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நேரா உள்ள வந்து என்ன நடக்கும்? ஒரு ஸ்டாரு ஒரு ஸ்பேஸ் நடக்கும். என்ன பிரிண்ட் ஆகும்? ஒரு ஸ்டாரு ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும். அடுத்து வெளியே போயிடுமானா வெளியே போகாது, வெளியே போகுமானா போகாது. இது வெளியே போக கூடாது. என்ன பண்ணும்? ஏன்னா இன்னும் காலம் கண்டிஷன் ஃபெயில் ஆகல. அப்போ காலம் வந்து 2 ஆகும். மறுபடியும் கண்டிஷன் ட்ரூ. இப்ப சொல்லுங்க, உள்ள வாங்க. உள்ள வந்தா ரோ 1 ரோ 1 ட்ரூ. கரெக்டா? உள்ள வந்தா அப்ப மற்றதெல்லாம் செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ஸ்டார் ஸ்பேஸ். கரெக்டா? அடுத்து காலம் 3 ஆகும். மறுபடியும் கண்டிஷன் ட்ரூ. உள்ள வந்தா ரோ 1 கேட்டா ஆமா, இந்த ரோ முடிச்சு வெளியே அடுத்த ரோ போற வரைக்குமே ரோ 1 தான் இருக்க போகுது இல்ல, ஸ்டார் ஸ்பேஸ். அடுத்து காலம் 4 ஆகும். மறுபடியும் கண்டிஷன் ட்ரூ, மறுபடியும் ரோ 1 தான். அப்போ ட்ரூ. உள்ள வந்து ஸ்டார் ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகுறது ஷோர். அடுத்தது ரோ வந்து 5 ஆகும். மறுபடியும் கண்டிஷன் ட்ரூ. உள்ள வந்தா யார் இருக்கிறது? ரோ 1 ட்ரூ. அப்போ மறுபடியும் ஸ்டார் ஸ்பேஸ் வர்றது ஷோர். அடுத்து காலம் 6 ஆகும். காலம் 6 ஆகும். கண்டிஷன் ஃபெயில். அப்போ வெளியே போயிடும். வெளியே போனா யார் இருக்கிறது? அடுத்த லைன். அப்போ கண்ட்ரோல் அடுத்த லைனுக்கு வருதுன்னு அர்த்தம். இது வெளியே போயிடுமான்னு கேட்டா போகாது, ஏன்னா காலம் போறதுக்கு விடாது ரோ. அப்போ பேக்டோர் என்ட்ரி கொடுத்து ரோ 2 ஆகும். கண்டிஷன் ட்ரூவா? ட்ரூ. உள்ள வந்தா காலம் என்னவா இனிஷியேட் ஆகும்? 1 இனிஷியேட் ஆகும். மறுபடியும் கண்டிஷன் ட்ரூவா? ட்ரூ. உள்ள வந்தா ரோ 1? இந்த முறை ரோ 1 கிடையாது. ரோ 5 கிடையாது. காலம் 1? காலம் 1 இந்த முறை. அப்ப ட்ரூ. ட்ரூனா உள்ள வந்து ஒரு ஸ்டாரும் ஒரு ஸ்பேஸும், இப்ப கண்ட்ரோல் எங்க இருக்கோ அங்க ஒரு ஸ்டாரும் ஒரு ஸ்பேஸும் பிரிண்ட் ஆகுது. வெளியே போயிடுமா? போகாது. காலம் வேல்யூ என்னவாகும்? 2. மறுபடியும் கண்டிஷன் ட்ரூ. இப்ப சொல்லுங்க, ரோ 1 கிடையாது. ரோ 5 இல்ல. காலம் 1 இல்ல. காலம் 5 இல்ல. அப்ப 4மே ஃபால்ஸ். அப்ப எங்க போகும்? எல்ஸ்ல போயிட்டு ஒரு ஸ்பேஸும் இன்னொரு ஸ்பேஸும் அடிச்சிடும். அப்போ ஒரு ஸ்பேஸும் இன்னொரு ஸ்பேஸும் அடிச்சிடும். அடுத்த காலம் என்னவா மாறும்? 3 மாறும். மறுபடியும் கண்டிஷன் ட்ரூ.
ரோ 1 கிடையாது 5 கிடையாது காலம் 1 கிடையாது 5 கிடையாது. அப்போ எல்ஸ் போயிட்டு மறுபடியும் 2 ஸ்பேஸ் தட்டிடும், ஸ்பேஸ். அடுத்து காலம் 4 ஆகும், மறுபடியும் ட்ரூ, 4மே ஃபால்ஸ். கரெக்டா? 1ம் கிடையாது 5ம் கிடையாது ரோ காலம். எங்க போயிடும்? எல்ஸ்க்கு போயிட்டு மறுபடியும் ஒரு ஸ்பேஸ் தட்டும். அடுத்து காலம் என்னவா மாறும்? 5. கண்டிஷன் ட்ரூவா? ட்ரூ. இந்த மாதிரி ரோ 1 கிடையாது, ரோ 5 கிடையாது, காலம் 1 கிடையாது, ஆனா காலம் 5. அப்போ உள்ள வந்து ஸ்டார் ஸ்பேஸ் தட்டும். இப்ப தெரியுது அந்த பேட்டர்ன் எப்படி ஃபாலோ ஆகுதுன்னு? ஃபாலோ ஆகுது தெரியுதா? அடுத்து 3 ரோக்கு இதே மாதிரி தான் நடக்கும். அப்போ காலம் என்னவா மாறும்? 6. கண்டிஷன் ஃபெயில்னா இது லூப் போட்டு வெளியே வரும். வெளியே வந்தா யார் இருக்கிறது? அடுத்த லைன் வந்துருச்சா? அடுத்து இது ரோ விட்டு வெளியே போவாது, ஏன்னா ரோ ஒன்றும் ஃபெயில் ஆகல. அப்போ 3. மறுபடியும் கண்டிஷன் ட்ரூ. இப்போ காலம் மறுபடியும் எங்க வரும்? 1 வரும். 1 வந்தா கண்டிஷன் ட்ரூ, ரோ 1 கிடையாது, ஆனா காலம் வந்து 1 இருக்கு. அப்போ ஒரு ஸ்டார் ஸ்பேஸ். அடுத்து காலம் என்னவா மாறும்? 2 மாறும். அடுத்து என்னவா மாறும்? 3 மாறும். அடுத்து என்னவா மாறும்? 4 மாறும். 2 3 4 மூணுத்துக்கும் எது ஃபெயில் ஆயிடும்? இந்த 4 கண்டிஷனுமே ஃபெயில் ஆயிடும். இப்போ என்ன பிரிண்ட் ஆகும்? எல்ஸ்ல இருக்கிற ஸ்பேஸ் 3 முறை தட்டணும். 1 2 3. அடுத்து காலம் மறுபடியும் 5 ஆகும். இந்த முறை கண்டிஷன் ட்ரூ, இந்த கண்டிஷன் கூட ட்ரூ தான் இல்ல? அப்போ ஸ்டார் ஸ்பேஸ். கரெக்டா? இதே தான் வந்து ரோ 4க்கும் நடக்கும். ரோ 4க்கும் எப்படி நடக்கும்? இதே தான் நடக்கும். கரெக்டா? அப்போ ரோ 4ல உள்ள வந்தா காலம் 1ல கண்டிஷன் ட்ரூ, அதை விட்டா காலம் 5ல கண்டிஷன் ட்ரூ. அங்க 2 மட்டும் ஸ்டார் பிரிண்ட் ஆகும். அடுத்து வெளியே வந்தா ரோ வந்து 5 ஆகும். மறுபடியும் கண்டிஷன் ட்ரூ. உள்ள வந்தா காலம் என்னது? 1. கண்டிஷன் ட்ரூ. உள்ள வந்தா ரோ 1 கிடையாது, ரோ 5 எஸ், ரோ 5. அப்போ ஸ்டார் ஸ்பேஸ். காலம் என்னவாகும்? 2 ஆகும். கண்டிஷன் ட்ரூ, ரோ 1 கிடையாது, ஆனா ரோ வந்து 5 ஆச்சே, அப்போ ட்ரூ, ஸ்டார் ஸ்பேஸ். அடுத்து காலம் 3 ஆகும். மறுபடியும் கண்டிஷன் ட்ரூ. சரியா? சரி, டாக்குமெண்ட் வந்துச்சு. உனக்கு ஒரே ஒரு பேஜ் ஸ்லிப் தான் வரணும்ல? சரிங்க, சரி, எனக்கு அனுப்பிச்சிட்டியா? சரி, ஒரே நிமிஷம் ப்ளீஸ். ஒரே நிமிஷம் ப்ளீஸ். எஸ். ஸோ அப்போ இந்த அவுட்புட் இப்படி தான் வந்துச்சு. சரியா? புரிஞ்சதா? அடுத்த காலம் வந்து 3 ஆகும். கண்டிஷன் ட்ரூ, ஸ்டில் த ரோ வந்து 5 தான் இருக்கு. அப்போ மறுபடியும் என்ன பிரிண்ட் ஆகும்? ஸ்டார் ஸ்பேஸ். அடுத்து காலம் 4 ஆனாலும் கண்டிஷன் ட்ரூ, உள்ள வந்தாலும் ரோ வந்து 5ன்றது மாற போறது இல்லை. இந்த என்டையர் ரோக்கும் கண்டிப்பா ஸ்டார் ஸ்பேஸ் வந்து தான் ஆகும். காலம் 5 மறுபடியும் ட்ரூ, ஆனாலுமே ரோ 5 தான். அப்போ உள்ள வந்தா ஒரு ஸ்டார் ஸ்பேஸ் ஷோர். காலம் 6 கண்டிஷன் ஃபெயிலு, வெளியே போனா அடுத்த லைனுக்கு வந்துடும். வெளியே போனால் அடுத்த லைனுக்கு வந்துடும். மறுபடியும் வெளியே போயிடுமானா போகாது, ஏன்னா இன்னும் மேலே கண்டிஷன் ஃபெயில் ஆகலை. ரோ 6 இன்க்ரிமெண்ட் ஆகும், கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு, இப்போ வெளியே போயிடும். அப்போ நமக்கு என்ன அவுட்புட் தெரியும்? இந்த அவுட்புட் தெரியும். அதுதான் தெரிஞ்சது. கிளியரா? இப்போ கிளியரா?
Yes, bro. எஸ். ஓகே, அடுத்த அவுட்புட் பார்க்கலாம். சரி, இப்போ இதுல பார்த்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது சொல்லுங்க பார்க்கலாம். Star space தான் bro. ஆமா, Star space அதிகமா இருக்கு. ஸ்டார் ஸ்பேஸ் அதிகமா இருக்கா? ஒழுங்கா பாருங்க, எத்தனை காலம் இருக்கு, எத்தனை ரோ இருக்கு, அதெல்லாம் பாருங்க ஃபர்ஸ்ட். அப்பதான் உங்களுக்கு ஸ்பேஸ் அதிகமா இருக்கா இல்ல இல்லையான்றதே தெரியும். Five rows, 5 column bro. 5 row 5 காலம்ல எந்த மாற்றமும் இல்லை. 5 row 5 காலம்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது. அப்ப அந்த அவுட்டர் பேட்டர்ன் மாற போறது இல்லை. 2 ஃபார் லூப் எழுத போறதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஃபர்ஸ்ட் அவுட்டர் லூப் வந்து ரோக்கும், இன்னர் லூப் வந்து காலம்க்கு யூஸ் பண்ண போறோம். ரோ 1ல இருந்து 5 வரைக்கும் போக போகுது, ஒவ்வொன்றா இன்க்ரிமெண்ட் ஆக போகுது. காலம் 1ல இருந்து 5 வரைக்கும் போக போறது, ஒவ்வொன்றா இன்க்ரிமெண்ட் ஆக போகுது. உள்ள வந்துட்டு நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போறோம்? டெஃபினட்டா வாட் we are going to print, ஒரு ஸ்டார் ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகுறது ஷோர். பிகாஸ் இந்த காலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஸ்டாரும் ஒரு ஸ்பேஸும் பிரிண்ட் ஆகுது. இந்த காலம் எடுத்துக்கிட்டா ஒரு ஸ்பேஸும் பிரிண்ட் ஆகுது. அப்ப டெஃபினட்டா நம்ம ஸ்டார் ஸ்பேஸ் மாத்திரம் பிரிண்ட் பண்ணல, சில இடத்துல ஸ்டார் ஸ்பேஸ், சில இடத்துல ஸ்பேஸ். கரெக்டா? அப்ப அதுல எந்த சேஞ்சஸும் இல்லை. டெஃபினட்டா ஒவ்வொரு லைனும் முடிஞ்சதுமே ஒரு 5 ஸ்டார் பிரிண்ட் ஆனதுமே நம்ம கண்ட்ரோலை அடுத்த லைனுக்கு கொண்டு வர்றதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுவும் நம்ம பண்ணி தான் ஆகணும். அப்ப சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ன் அது கொடுக்க தான் போறோம். வேற என்ன பண்ண போறோம் இதுல? அதை தாண்டி வேற என்ன இருக்கு? நம்ம கண்டிஷன் ஸ்டார் வர்ற இடம் மாறப்போகுது. போன முறை ஸ்டார் வந்த இடம் இது ரோ 1 ரோ 5 காலம் 1 காலம் 5. இந்த முறை அது கிடையாது. அப்போ ஒரே சேஞ்சஸ் இந்த இடம் தான். அப்ப இதை மட்டும் நான் எடுத்துட்டுமா? இதை மட்டும் எடுத்துருவா? மீதியெல்லாம் அதே தான். கரெக்டா? மீதியெல்லாம் உங்களுக்கு புரியுதா இல்லை நான் மறுபடியும் எழுதட்டுமா? எழுதுறதுனா எழுதுறேன், இந்த விஷயம் இல்லை. புரியுதா இல்லை எழுதுவா? எழுதிரவா? புரியுது ப்ரோ. புரியுதுல்ல? சரி, அப்போ டெஃபினட்டா சில இடத்துல we are printing ஸ்டார் ஸ்பேஸ், சில இடத்துல we are printing ஸ்பேஸ். அப்ப சில கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆன ஸ்டார் ஸ்பேஸ், சாட்டிஸ்ஃபை ஆகாத இடத்துல ஸ்பேஸ். ஒவ்வொரு இதுவும் முடிஞ்சிட்டு வெளியே வந்துட்டு we are going to do println. வேற அவ்வளவுதான். கரெக்டா? எங்கெல்லாம் ஸ்டார் வரணும் இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்டார் வர இடம் எது? ஃபர்ஸ்ட் ரோ, ரோ 1 இருக்கிறச்ச காலம் 1ல, அப்புறம் 3ல, அப்புறம் 5ல. கரெக்டா? ஃபர்ஸ்ட் காலம்ல ஸ்டார் ஸ்பேஸ், செகண்ட் காலம்ல ஸ்பேஸ், தேர்ட்ல மறுபடியும் ஸ்டார் ஸ்பேஸ், ஃபோர்த்ல மறுபடியும் ஸ்பேஸ், ஃபிஃப்த்ல மறுபடியும் ஸ்டார் ஸ்பேஸ். அப்போ 1ல 3ல 5ல ஸ்டார் வருது. கரெக்டா? அதே தான் வந்து எங்க ஃபாலோ ஆகுது? ரோ 3 இருக்கும் போது அதே தான் எங்க ஃபாலோ ஆகுது? ரோ 5லயும் அதுதான் வருது. அப்போ ரோ 5 ரோ 3. கரெக்டா? சரி, அடுத்து ரோ 2ல எப்படி வருது சொல்லுங்க பார்க்கலாம். ரோ 2ல என்ன வருது சொல்லுங்க பார்க்கலாம். நான் கேட்கறது ஸ்டார் ஸ்பேஸ் மட்டும் தான், உங்களை ஸ்பேஸ் நான் கேட்கவே கிடையாது. எல்ஸ்ல போட்டோம்னா ஸ்பேஸ். அப்போ நம்ம ஸ்டார் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்கா ஸ்பேஸ் வந்துடும். எங்க வருது போது? ஃபர்ஸ்ட் காலம்ல ஸ்பேஸ், செகண்ட்ல ஸ்டார் ஸ்பேஸ், தேர்ட்ல ஸ்பேஸ், ஃபோர்த்ல ஸ்டார் ஸ்பேஸ். அப்போ செகண்ட்லயும் ஃபோர்த்லயும் ஸ்டார் வருது. எங்க காலம்ல? செகண்ட் காலம் ஃபோர்த் காலம்ல ஸ்டார் வருது. ரோ 4லயும் அதான் நிலைமை. கரெக்டா? ரோ 4 இருக்கும் போது செகண்ட்ல ஃபோர்த்ல ஸ்டார் வரும். இது என்ன டிசைன் ஆக்சுவலா? என்ன பேட்டர்ன் இது? இதுல ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்கு. கரெக்ட் தானே? பேட்டர்ன் இல்லாம ஆட் நம்பர் ஈவன் நம்பர். கரெக்டா? அதாவது ரோ 1 இருக்கிறச்ச, ரோ 3 இருக்கிறச்ச, ரோ 5 இருக்கும் போதும் காலம் 1 காலம் 3 காலம் 5ல ஸ்டார் வருது. கரெக்ட் தானே? ரோ 1 3 5 இருக்கும் போது காலம் 1 3 5ல ஸ்டார் பிரிண்ட் ஆகுது. அப்ப ரோ வந்து வாட் இஸ் திஸ் 1 3 5 எல்லாம் ஈவன் நம்பர், ஆட் நம்பர். 1 3 5 என்ன நம்பர்? ஆட் நம்பர். அப்ப ரோ ஆடா இருக்கிறச்ச காலமும் ஆடா இருந்தா ஸ்டார் வருது. ரோ ஆடா இருக்கும் போது காலமும் ஆடா இருந்தா ஸ்டார் வருது. ரோ ஈவனா இருக்கும் போது என்ன வருது பாருங்க? காலமும் ஈவனா இருந்தா ஸ்டார் வருது. ரோ ஈவனா இருக்கிறச்ச காலமும் ஈவனா இருந்தா ஸ்டார் வருது. ரோ ஆடா இருக்கும் போது காலமும் ஆடா இருந்தா ஸ்டார் வருது. மற்ற எல்லா இடத்துலயும் ஸ்பேஸ் வருது. கிளியர் தானே? லாஜிக் கிளியரா? இது லாஜிக் கிளியரா இது எல்லாருக்குமே?
எஸ் எஸ் ப்ரோ. அப்போ இந்த லாஜிக்கை நான் அப்படியே எழுதுறேன் பாருங்களேன். நான் லாஜிக் உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன். ரோ ஈவனா இருந்து காலமும் ஈவனா இருந்தா ஸ்டார், அப்படி இல்லைன்னா ரோ ஆடா இருந்து காலமும் ஆடா இருந்தா ஸ்டார். ரெண்டுமே இருக்கணும். ரெண்டுமே இருக்கணும்னா என்ன ஆபரேட்டர்? அண்ட் ஆபரேட்டர். இதுவும் இருக்கணும் அண்ட் அதுவும் இருக்கணும். ரோவும் ஈவனா இருக்கணும், காலமும் ஈவனா இருக்கணும். ரோவும் ஆடா இருக்கணும், காலமும் ஆடா இருக்கணும். கரெக்டா? இது இருக்கணும் இல்ல அது இருக்கணும். ரோவும் ஈவனா இருந்து காலமும் ஈவனா இருந்தா ஸ்டாரு, ஆர் ரோவும் ஆடா இருந்து காலமும் ஆடா இருந்தா ஸ்டார். நான் சொன்னது புரிஞ்சுச்சா இது? எவ்ரிவன் எவ்ரிவன் எஸ் ப்ரோ. ஸோ அப்போ அது எப்படி எழுதலாம் சார்னு கேட்டா இங்க பாருங்களேன். ரோ ஆடுன்றது எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரோ ஈவன்ன்றது எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரோ பர்சன்டேஜ் டு ஈக்குவல் டு 0 அண்ட் காலம் பர்சன்டேஜ் டு ஈக்குவல் டு 0. இப்போ இதுக்கு என்ன மீனிங்? ரோவும் ஈவனா இருக்கு, காலமும் ஈவனா இருக்கு. ரெண்டுமே இருந்தா தான் இது உள்ள விடும். அப்ப ரெண்டுமே இருந்தா ஸ்டார் வரலாம். கரெக்டா? அப்ப அண்டு போட்டுட்டேன். ஆர் ஆர் சிம்பிள் எப்படி போடணும்? பைப்லைன். ரோ பர்சன்டேஜ் டு ஈக்குவல் டு 1 அண்ட் காலம் பர்சன்டேஜ் டு ஈக்குவல் டு 1. சரியா? 1 வந்தா அது என்ன நம்பர்? ஆட் நம்பர். என்ன நம்பர்? ஆட் நம்பர். அப்ப ரோவும் ஆடா இருக்கு, காலமும் ஆடா இருந்தா ஸ்டார். ரோவும் ஈவனா இருந்து காலமும் ஈவனா இருந்தா ஸ்டார், ஆர் ரோவும் ஆடா இருந்து காலமும் ஆடா இருந்தா ஸ்டார், எல்ஸ் ஸ்பேஸ். அப்ப இதை அப்படியே காப்பி அடிக்கிறேன், அங்க போயிட்டு அப்படியே பேஸ்ட் அடிக்கிறேன். முடிஞ்சா? அப்படியே கண்ட்ரோல் F11 பிரஸ் பண்ணா 100% அவுட்புட். அப்படியே கண்ட்ரோல் F11 பிரஸ் பண்ணா 100% அவுட்புட். ஏன்னா தெளிவா நான் எழுதிட்டு வந்துட்டேன். இல்ல கிளியர் தானே? எவ்ரிவன் எவ்ரிவன் ப்ரோ இது மட்டும் கொஞ்சம் அம்மா இது எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? ஒன்னொன்னா உள்ள போலாமா? இல்ல வெளியவே சொல்லணுமா இல்ல உள்ள வந்து சொல்லவா? ரோ வைஸ் காலம் வைஸ் உள்ளே சொல்லுங்க ப்ரோ. உள்ளவே சொல்லிடலாமா? சரி, வெளியே புரிஞ்சிச்சு. இது புரிஞ்சிச்சு இல்லையா? இது எப்படி எடுத்தன்றது புரியுது இல்ல? இது வேணா மேபி புரியுது. அது புரிஞ்சிச்சு ப்ரோ. கீழே இந்த இஃப் உள்ள போட்டீங்களா? அதுதான் ப்ரோ. இது புரியல. இப்போ இது புரிஞ்சதுன்னா இது புரிஞ்சிருச்சு. நான் திரும்ப சொல்றேன். இங்க என்ன பார்த்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோ 1ல ஸ்டார் ஸ்பேஸ் இருந்தது, அதுவும் காலம் 1ல. காலம் 3லயும் ஸ்டார் ஸ்பேஸ் இருந்தது ரோ 1ல. ரோ 1ல காலம் 5லயும் ஸ்டார் இருந்தது. அப்போ ரோ 1ல காலம் 135ல ஸ்டார் இருந்தது. எனக்கு தேவை ஸ்டார் எங்கெல்லாம் வருது அதான். அப்ப நான் எழுதிட்டேன். அடுத்து ரோ 2 வந்தா காலம் 2ல ஸ்டார் இருக்கு, காலம் 4ல ஸ்டார் இருக்கு, 1ல ஸ்பேஸ் இருக்கு, 3ல ஸ்பேஸ் இருக்கு, 5ல ஸ்பேஸ் இருக்கு, 2லயும் 4லயும் தான் ஸ்டார் இருக்கு. அப்ப அதை நோட் பண்ணிட்டேன். ரோ 3 இருக்கும்போது திரும்ப 135, ரோ 5 இருக்கும்போது திரும்ப 135, ஆனா ரோ 4 இருக்கும்போது மறுபடியும் 24ல ஸ்டார்ட். ஒன்னு விட்டு ஒன்னு ஃபாலோ ஆகுது. அது பார்த்தாலே தெரியுது. ஸோ அப்போ இந்த பேட்டர்ன் நான் கேட்கும் போது நீங்களே தெளிவா சொன்னீங்க, இது ஆட் நம்பர் ஈவன் நம்பர் சார்னு. அதாவது ஆட் பொசிஷன்லாம் ஒரு மாதிரியும் ஈவன் பொசிஷன்ல ஒரே மாதிரியும் ஃபாலோ ஆகுறது தெரிஞ்சது. அப்ப எது ஆடு எது ஈவன் பார்த்தா ரோ 1, ரோ 3, ரோ 5 இருக்கும்போது காலம் 135, 135, 135, அதாவது ரோ ஆடா இருக்கிறச்ச காலமும் ஆடா இருந்தா ஸ்டார் வந்தது தெரியுது. அது ஒரு பேட்டர்ன். அப்படி இல்லைன்னா என்ன அர்த்தம்? 6. அப்படி இல்லைன்னா என்ன அர்த்தம்? 6. அப்படி இல்லைன்னா ரோ ஈவனா இருக்கிறச்ச காலமும் ஈவனா இருந்தா ஸ்டார் பிரிண்ட் ஆகுது தெரிஞ்சது. அப்போ ரோ ஈவனா இருக்கும் போது காலமும் ஈவனா இருந்தா ஸ்டாரு, அப்படி இல்லைன்னா ரோ ஆடா இருக்கிறச்ச காலமும் ஆடா இருந்தா ஸ்டார். ஒரு நம்பர் ஈவன் நம்பர்ன்றது எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரோ ஈவனா இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரோவை 2ஆல மாடல் எடுக்கிறச்ச 0 வந்துட்டா ஈவன் நம்பர், 1 வந்துட்டா ஆட் நம்பர். இந்த லாஜிக் சொல்லி கொடுத்தேன் நான். இந்த லாஜிக் சொல்லி கொடுத்தேன்னா எஸ் நோ? அதுதான் நான் எழுதிட்டு இருக்கேன். அப்ப ரோ ஈவனா இருந்தா காலமும் ஈவனா இருக்கணும்னா நடுவில் என்ன சிம்பிள் போடணும்? ரெண்டுமே இருக்கணும்னா அண்டு வரணும். ரெண்டுனா எது இருந்தாலும் ஓகே அப்படின்னா ஆர் வரணும். இது இருந்தாலும் ஓகே, இது இருந்தாலும் ஓகே, இது இருந்தாலும் ஸ்டார் பிரிண்ட் ஆகலாம், இது இருந்தாலும் ஸ்டார் பிரிண்ட் ஆகலாம்னா ஆர். இது இருந்தாலும் ஓகே, ஆர் இது இருந்தாலும் ஓகே. அப்ப ரோவும் ஆடு காலமும் ஆடா இருந்தா ஸ்டார், அப்படி இல்லைன்னா ரோவும் ஈவன் காலமும் ஈவனா இருந்தா ஸ்டார். ஓகே ப்ரோ. ஈவனாமா? அது மட்டும் கேட்டா இது எடுத்துட்டு அது மட்டும் கேட்டா இது எடுத்து முன்னாடி இருக்கிற இந்த கண்டிஷன் எடுத்துருவா. இது எடுத்துட்டுமா? இது மட்டும் எடுத்துட்டு என்ன வரும்னு கேக்குறீங்களா? எப்ப ஸ்டார் பிரிண்ட் பண்ண சொல்றேன் தெரியுமா? ரோவும் ஆடா இருந்து காலமும் ஆடா இருந்தா ஸ்டார் பிரிண்ட் பண்ண சொல்றேன். அப்ப உங்களுக்கு இந்த ஸ்டார் கிடைக்கும், இந்த ஸ்டார் கிடைக்கும், இந்த ஸ்டார் கிடைக்கும், இது கிடைக்கும், இது கிடைக்கும், இது கிடைக்கும்.
இது கிடைக்கும், இது கிடைக்கும், இது கிடைக்கும். அப்போ 1 விட்டு 1 3 ஸ்டார் மட்டும் கிடைக்கும். கண்ட்ரோல் F11 ப்ரெஸ் பண்ணா 1 விட்டு 1 3 ஸ்டார் கிடைக்கும். கரெக்டா? ஆமா. எஸ். ஈவன் நம்பர் மிஸ் ஆயிடுது. ஏன்னா 2 4 ஈவன் நம்பர்ல, அப்போ ஈவன் ரோஸ் மிஸ் ஆயிடுது, ஈவன் காலம்ஸ் மிஸ் ஆயிடுது. இப்பதான் உங்களுக்கு ஃபுல் அவுட். கிளியர்? சரி, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, நீங்களே டீபக் பண்ணி பார்க்கலாம். இனிமேல் நான் எப்படி பண்ணணும்னு 2 ப்ரோக்ராம் சொல்லிட்டேன், பட் இந்த தேர்ட் ப்ரோக்ராம் சொல்றேன். கிளாஸ்ல இருக்க கூப்பிடுறேன். கிளாஸ்ல இருக்கா நான் சரியா? ஸோ அப்போ இதை நீங்க டீபக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. சரியா? டீபக் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. அதாவது ரோ 1ன்னு எடுத்துக்கோங்க. உள்ள வந்தா காலம் 1 கண்டிஷன் ட்ரூ, உள்ள வந்தா இது எப்படி ட்ரூ ஆகுதுன்னு பார்த்துட்டு ஸ்டார் பிரிண்ட் ஆகுதோ, நான் எழுதுனே ஒன்னொன்னா அந்த மாதிரி எழுதி பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. சரியா? இந்த பேட்டர்னை டாஸ்காவும் பண்ணுங்க. கீழே இருக்கிற பேட்டர்னை டாஸ்கா பண்ணுங்க. ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். ஒரு சின்ன சேஞ்ச் இதுல பண்ணீங்கன்னா அந்த அவுட்புட் வந்துடும். இந்த அவுட்புட்ல சின்ன சேஞ்ச் பண்ணா இது வந்துடும். கரெக்டா? என்ன என்ன பண்ணா வரும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். இதுல எங்க ஸ்டார் வருது? எங்க ஸ்டார் வருது பாருங்க. இதுல எங்க ஸ்டார் வருது? இது அதோட ஆப்போசிட் ஆகும். அதோட ஆப்போசிட் இது. அதாவது ரோ 1 ரோ 3 ரோ 5ல காலம் 2 காலம் 4ல ஸ்டார் வருது. அதாவது ரோ ஆர்டா இருக்கும்போது காலம் ஈவனா இருந்தா ஸ்டார் வருது. அதே நேரத்துல ரோ ஈவனா இருக்கும்போது, அதாவது ரோ 2 ரோ 4ல காலம் ஆட் பொசிஷன்ல ஸ்டார் வருது. அதாவது 135 135 இங்கே 135 135. சரியா? அதாவது ரோ ஈவனா இருந்தா காலம் ஆடா இருக்கணும், ரோ ஆடா இருந்தா காலம் ஈவனா இருக்கணும். சரியா? அப்போ இதே அவுட்புட் தான், ஒண்ணுமே இல்லை. ரோ ஆடா இருந்தா காலம் ஈவனா இருக்கணும், இல்லாட்டி ரோ ஈவனா இருந்தா காலம் ஆடா இருக்கணும். அப்படியே கண்ட்ரோல் F11 அடிச்சீங்கன்னா அவுட்புட் வந்துச்சா? சின்ன சேஞ்ச். கிளியர் தானே? கிளியரா? சரி, இது பாட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ. பை.